அடுத்து தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது நம்ம கருப்பொருள் நம்மளுக்கு தெரியணும். கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய போர்டு, சேரு, அதுக்கப்புறம் சாக்பீஸ் யூஸ் பண்ணுறோமா, இல்லை இன்ட்ராக்டிவ் பேனல் யூஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் தான் நம்ம கருப்பொருள், கிளாஸ் ரூமோட கருப்பொருள்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நிலத்தினுடைய கருப்பொருள், இப்போ முல்லை நிலம்னு வச்சோம்னா அங்கே நீர்நிலை என்ன அப்படின்னா காட்டாறு, மரம் காயா மரம் கொன்ற மரம், பூனா முல்லைப்பூ, அங்கே தெய்வம் என்ன இருப்பாங்க, திருமால் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நிலத்திற்குரிய பிற விஷயங்கள், மனிதர்கள் யாரு, மனிதர்களுக்குன்னு ஒரு பேர் இருப்பாங்க, ஆயர்கள்னு சொல்லுவாங்க. முல்லை நிலத்தினுடைய மனிதர்கள், அங்கே வாழக்கூடிய ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா ஆடு மாடு மேய்த்தல், அதுக்கப்புறம் மோர் விற்றல், அந்த மாதிரி. ஸோ அங்கே மற்ற டீட்டெயிலில் கொடுக்கக்கூடியது தான் இந்த கருப்பொருள் அப்படிங்கிறது. முன்னாடி பார்த்தோம் நிலமும் பொழுதும் அப்படி. அந்த 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 நிலத்தில் அந்த நிலம் எது, அதனுடைய பொழுது எது, பெரும்பொழுது எது சிறப்பான பொழுதாக இருக்கும், சிறு பொழுது எப்போ சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி இது அந்த நிலத்தினுடைய கருப்பொருள்கள். அது இல்லாத பிற விஷயங்கள். இந்த உரிப்பொருள்ன்றது தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஒவ்வொரு நிலத்தில் வாழக்கூடிய மக்களும் ஒவ்வொரு உணர்வில் சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் இந்த உணர்வு நிலை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தையும் அவங்களோட சைக்காலஜிக்கல் அப்ரோச்சுன்னு இதை சொல்லலாம். சரியா? அதுவும் இதில் இருக்கும். இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கூடல் நிமித்தத்தோடு இருப்பாங்க. முல்லை நிலம் அப்படின்னா இருத்தல், காத்து இருத்தல். சரியா? அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில், ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய மனநிலை பெரும்பாலும் இருக்கும். காலையில் மாடு ஓட்டிட்டு போகிறாங்க, திரும்பி வர வரைக்கும் அவங்க காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் மருதம் அப்படின்னா ஊடல் நிமித்தம். இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல மெஜாரிட்டி உங்களுடைய மெயினாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊடல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஊடல் நிமித்தமும் இந்த உணர்வு நிலை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய்தல் பார்த்தீங்கன்னா இரங்கலும் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன தன்னுடைய கணவன் பத்திரமா திரும்பி வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காத்திருத்தல்லையே கொஞ்சம் வருத்தத்தோடு காத்திருக்கக்கூடிய மனநிலை இவங்க கிட்ட இருக்கும். அதுதான் இரங்கல் நிமித்தமும். பாலை அப்படின்னு வரும்போது திருட போயிருப்பாங்க, ஸோ பிரிஞ்சு போயிருப்பாங்க, எத்தனை நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால பிரிதல் நிமித்தமும். இதுதான் எந்த உணர்வு நிலை, அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எந்த உணர்வு நிலை இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது அப்படின்னா உரிப்பொருள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுடைய அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு, இந்த அமைப்பு முறை எப்படி இருக்குது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ.